வெல்கம் டு மை சேனலுங்க. இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு சிப்ஸு தாங்க செய்ய போகிறோம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சிப்ஸு. வாழைக்காய் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே இருக்கும். அதுக்கு ஒரு கருணக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிறோம். நான் சும்மா ஒரு 1/4 கிலோ சைஸ் சின்ன சைஸாக இருந்தது கருணக்கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கருணக்கிழங்குக்காக நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை மட்டும் ஊற வச்சுப்போம். இந்த கருணக்கிழங்குல இருக்கிற மேல் தோலியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போது கொஞ்சமாக புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி அந்த கருணக்கிழங்கு வேகிறதுக்காக புளி தண்ணியை விட்டு அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக இந்த கருணக்கிழங்குக்கு 1/4 உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. உள்ளே நல்லா சேரணுன்றதுக்காக 1/4 உப்பு. மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கோங்க, நான் போடலை. போட்டுட்டு நல்லா அரை வேக்காடு தாங்க வேக விடணும். திருப்பவும் சொல்கிறேன், அரை வேக்காடு தான் இந்த கருணக்கிழங்கு வேகணுமே. இப்போ பாருங்கள், நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. இப்போ நல்லா வெந்திருக்கு. அரை வேக்காடு வெந்ததும் வடிகட்டியில் போட்டு நம்ம தண்ணியை எடுத்துட்டு ஒரு தட்டில் வச்சு கார்ன் மாவோ இல்லை அரிசி மாவோ, கார்ன் மாவு போட்டால் நல்லாயிருக்கும். கார்ன் மாவை போட்டு நல்லா இது போல் பெசரி வச்சுருங்க. இப்போது வாணலியில் எண்ணெயை வச்சுக்கிறேன். எண்ணெயை வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் எண்ணெய் காஞ்சதும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா ஃப்ரை ஆகி சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்கும். நமக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். சிம்மில் வச்சே, அதாவது 3/4 பதம் அடுப்பு சூடு இருக்கிற மாதிரியும் இருக்கணும், இல்லாத மாதிரியும் இருக்கணும். அந்த அளவு ஃப்ரை பண்ணி எடுங்க. எடுத்துட்ட பிறகு அவங்கள ஒரு வாணலியில் வச்சு கொஞ்சமாக அவங்க தலையில் நம்ம எண்ணெய், காரத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டி நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டாம் கருணக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஆள் எல்லாருமே இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. வாயெல்லாம் அரிக்கவே அரிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.